சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். சுந்தரர் இவரை பத்தி சொல்லும்போது, திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் நம்ம காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காருங்க. இவர் எப்போதும் நெற்றியில திருநீரும் ருத்ராட்ச மாலையும் அணிஞ்சிருப்பாராம். சிவனார் பால் பெரிய பற்றுடையவரா இருந்திருக்காரு. இவரு சிவனடியார்களின் முகக்குறிப்பு அறிஞ்சே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு வேண்டியதை தன்னால முடிஞ்ச அளவு செய்வாராம் நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார். அடியார்களின் உள்ள குறிப்பை முகக்குறிப்பை அறிந்தே அந்த துயரை நீக்குவதால் இவருடைய பெயர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஆயிற்று. இவர் முக்கியமா அடியார்களுக்கு என்ன செய்வாராம் தெரியுமாங்க? அடியார்கள் கந்தை துணி அழுக்கு துணியை உடுத்திருந்தாங்கன்னா அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போய் குளத்துல துவைச்சி அதை நல்லா புது துணி மாதிரி அந்த அடியார்கள்ட்ட கொடுப்பாராம். இதுதான் அவருடைய சிறப்பான குணமா இருந்திருக்கு. இப்படியே பல நாள் போய்கிட்டே இருக்கும்போது விடுவாரா நம்மோட சிவனார்? வந்துட்டார்ல. நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை பார்க்கறதுக்காக சிவனார் காஞ்சிபுரத்துக்கு வந்தாருங்க. எப்படி வந்தார் தெரியுமா? சரியான குளிர் நேரத்துல பரம ஏழை மாதிரி உடம்பெல்லாம் திருநீர் அணிஞ்சிருக்காராம். கந்த துணியை உடுத்திருக்காராம். அப்படி ஒரு துணியை உடுத்திக்கிட்டு நம்மோட சிவனார் வந்திருக்காரு. அவரு தூரமா தள்ளி வரும்போதே நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவரை பார்த்துட்டாராம். தூரத்துல ஒரு சிவனடியார் வர்றாரு. அவர் என்ன உடம்பெல்லாம் வெந்நீர் பூசி நல்லா பளபளன்னு இருக்காரு. சிவனார் எப்படிங்க இருப்பாரு? அப்படி இருக்காரு. ஆனா துணி இப்படி மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கணுங்க ஆர்வத்துல வேகமா ஓடி போயிருக்காரு நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார். அவரை போய் பக்கத்துல பார்த்த உடனேயும் சிவனடியார் காலில் விழுந்து வணங்கி, ஐயா வருக, தங்களுடைய வரவு நல்வரவாகுக. நீங்க வந்தது என்னுடைய குலம் செய்த புண்ணியம். உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கையா? ஆனா அதுக்கு முன்னாடி உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, என்னங்கய்யா பிரச்சனை அப்படின்ட்டு நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவரை பார்த்து கேட்டிருக்காரு. வந்த சிவனடியார் யாரு? நம்மோட சிவனார் தானே. அவர் குளிரால லேசா நடுங்கிட்டே இருந்திருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, ஐயா நீங்க உடுத்திருக்க துணி ரொம்ப கிழிஞ்சு போய் அழுக்கா இருக்குதுங்கய்யா, அதை என்கிட்ட கொடுங்க, நான் ஓடி போய் அதை நல்லா வெளுத்து கொண்டு கொடுக்குறேன், நீங்க அப்புறமா உடுத்திக்கோங்க, நீங்க நல்லா களைப்பு நீங்க நல்லா ஆயிருவீங்க, அந்த துணியால தான் நீங்க களைப்பா தெரியுதீங்க, கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட நாயனார் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. சிவனடியார் சொல்லியிருக்காரு, எப்பா இந்த ஒரே ஒரு கந்த துணி தான்ப்பா என்கிட்ட இருக்குது, வேற எதுவுமே இல்லை. இந்த குளிர் நேரத்துல நான் இதை கொடுத்துட்டேன்னா எனக்கு குளிரும், ஆனா நான் தர்றேன், நீ துவைச்சு கொண்டு கொடு, ஆனா சாயந்தரத்துக்குள்ள கொண்டு கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா இந்த குளிர்ல என்னோட உடம்பு என்ன பாடுபடும்னு எனக்கே தெரியல, எனக்கு பெரிய இடர் வந்தாலும் வந்துரும்பா அப்படின்னு நம்மோட நாயனார்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே நாயனாரும், ஐயா நீங்க கொடுங்க, இதோ ஒரு நிமிஷத்துல பக்கத்துலதான் குளம் இருக்கு, நான் ஓடியே போய் துவைச்சி காய வச்சு கொண்டு கொடுத்துருவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வாங்கிட்டு ஓடி இருக்காரு நம்மோட நாயனார். அப்பதான் அங்க சோதனை நடக்கும்லாங்க. நமக்கு தான் நல்லா தெரியும்லா. குளத்துல போய் ஒரு தடவை துணியை நினைச்சி சோப் போட்டு எடுக்கும்போது வானெல்லாம் இருட்டிட்டு வந்துருச்சான். அவர் காய வச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கங்களையும் மழை நல்லா பகல்ல இருட்டிக்கிட்டு நல்ல மழை வந்துருச்சான். நம்மோட திருக்குறிப்பு நாயனாருக்கு தாங்க முடியாத அளவுக்கு வேதனையா போயிருச்சான். ஐயையோ அந்த அடியவர் என்ன பண்ணுவாரு, மழை இப்படி வந்துருச்சே, இந்த பகல் நேரம் இப்படி இருட்டாயிருச்சே, சாயந்தரத்துக்குள்ள நம்ம கொண்டாந்து கொடுக்கோன்ட்டு அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோமே, நம்மளுடைய வாக்குறுதி என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்மோட வாக்குறுதி என்ன ஆகும்? காலந்தவறிய வாக்குறுதி சரியாகாதே, என்ன செய்யன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம். விழுந்தவர் அப்படியே உருண்டாராம், கீழே விழுந்து உருண்டு அழுதுருக்காரு.
இதை துணியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அழும்போது, நம்ம வந்து கொடுத்த வாக்குறுதிய நம்மளால சரியான நேரத்துல காப்பாற்ற முடியல, அதனால இதுக்கு மேல நம்ம உயிர் வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சு நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ன பண்ணாரு தெரியுமாங்க? அந்த கல் இருக்கும் பாத்தீங்களா, துணியை சோப் போடுற கல்லு, அந்த கல்லுல தன்னோட தலைய போய் மோதி உயிர் விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாரு. அதனால தன்னோட தலைய போய் மோத போகும்போது நம்ம சிவனார் என்ன பண்ணுவாருங்க, சோதனையை தனங்க கொடுப்பாரு. எந்நேரம் அவரு நமக்கு காவலா இருந்துகிட்டே இருப்பாரு. அதனால உடனே அந்த இடத்துல அவர் கை வந்துருச்சான். யாரு கை? நம்மோட சிவனார் கை வந்து நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய தலையை அப்படி தாங்குச்சான். அன்பனே நீ எதுவும் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் வரவும் உடனே நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுருக்காரு. வானத்துல இருந்து நல்ல மழை பொழிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த நேரம் எப்படி ஆயிருக்கு தெரியுமா? நீர்மழை மாறி மலர் மழை பொழிஞ்சுதான். அப்படி மலரா பொழியும் போது நம்மோட சிவனார் அம்மா அழைச்சிட்டு தானேங்க வருவாரு. உமையம்மையோட ரிஷப வாகனத்துல வந்துட்டாருங்க. வந்து நின்று சொன்னாராம், எப்பா உன்னுடைய பக்தியின் திறத்தை இந்த உலகுக்கு சொல்றதுக்காக தான் நான் உன்னையே இப்படி ஒரு சோதனைக்கு உள்ளாக்குனேன். இனி நீ சிவபதம் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஐயாவும் மறைஞ்சிட்டாங்க. நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிவபதம் அடைந்தார். இந்த இடத்துல நமக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, என்னங்க இதெல்லாம் என்ன, இது ஒரு காரணமா? இதுக்காக அவர் தலையெல்லாம் முட்டிட்டு சாகுற அளவுக்கு போகணுமா அப்படின்னு நம்ம நினைக்குமா? அப்படி நினைக்க கூடாது. அதாவது நம்மோட நாயன்மார்கள் எல்லாருமே அவங்க வந்து ஒரு திருத்தொண்டுல வந்து உறுதியா இருப்பாங்க. அந்த உறுதி நிலை தவறும் பட்சத்துல, அந்த திருத்தொண்டுக்கு இடையூறு வரும் பட்சத்துல அவங்க உயிர் வாழவே விரும்ப மாட்டாங்களாம். எப்போதும் சிவனார் பாதத்தையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய திருத்தொண்டுலயே அவங்க குறிக்கோளா இருப்பாங்களாம். அதனால ஒரு வயசான சிவனடியாருக்கு இடையூறு வருமே அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாக்குறுதியை காலத்துல நிறைவேற்ற முடியலையே நினைச்சுதான் நம்மோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாக்குறுதி இருக்குல்லங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. வாக்கு உறுதி. நம்ம ஒரு வாக்க உறுதியா கொடுக்குறோம், அது வந்து சத்தியத்துக்கு சமங்க. அதனால ஒருத்தர்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நம்மளால காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை துரோகம். அப்படித்தானே? அதனால கொடுத்த வாக்குறுதிய காலத்துல காப்பாற்றணும். காலம் தவற கூடவே கூடாது. கொடுத்த வாக்குறுதியை சரியான காலத்தில் காப்பாற்றுவோம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாயன்மார் நம்மோட சிவனார் கோயில்ல அபிஷேக நீர் விழும்ல, கோமுகி, அதுக்கு பக்கத்துல இருப்பாருங்க. அவர் வந்து எப்போதும் இடையறாத தியானத்துல இருப்பாரு. அவர் யாருன்னு சொல்லட்டுங்களா? நம்மோட சண்டிகேஸ்வர நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.